என்டிஏ அலைன்ஸ்ல என்ன நடக்குது? திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்தபோது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டையில எல்லாம் சந்திக்கல, விமான நிலையத்தில சந்திக்கல, எதுவுமே இல்ல. ஆனாலும் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அமித்ஷா, எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்திருக்கு சார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண முறையில் போனேன். அவர் இங்கே வந்தபோது இருக்கவில்லை. ஆகவே போனேன் என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து அவரிடம் கருத்து தெரிவித்தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு செய்தியை மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். ம். அதேபோல திரும்ப திரும்ப எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது போல ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமில்லை என்றார். ம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை துரோக சக்தி என்று வர்ணித்த திரு டிடிவி தினகரன் பற்றி அவரிடம் கேட்கப்படுகிறது. ஆமா. அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக அவருக்கும் இடமில்லை என்று சொல்ல திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லை. அதற்கு காரணம் திரு அமித்ஷா என்று நான் பார்க்கிறேன். ஓ! திரு டிடிவி தினகரன் பற்றி கேட்கப்பட்ட போது டிடிவி தினகரன் என்று சொல்லாமல் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, ம். அது குறித்தெல்லாம் முடிவு செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொன்னாரே தவிர, ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமில்லை என்று சொன்னதைப் போல ம். டிடிவி தினகரனுக்கு ஏன் இடமில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமியால் ம். கூற முடியவில்லை என்ற இந்த கேள்விதான் நேற்றைய தினம் காட்சி ஊடகத்தில் விவாத பொருளானது.